Hi, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல how to prepare TLM based on lesson plan. Lesson planக்கு ஏத்த மாதிரி TLMs எப்படி prepare பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகே. சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க UG கம்ப்ளீட் பண்ணிட்டு B.Ed ஜாயின் பண்ணிருப்பாங்க and சில பேர் வந்து PG முடிச்சிட்டு B.Ed ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த level 1 level 2 அப்படினு அலாட் பண்றது கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஓகேயா. UG முடிச்சவங்களுக்கு level 1 classes பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 8th உள்ள classes வரும் and level 2 க்கு வந்து காமனா 9th மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ 9th 10th இன்க்ளூட் ஆகும் பட் காமனாக 9th மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க அண்ட் பிஜி முடித்தவங்களுக்கு லெவல் 1 வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு கிளாஸ் அப்புறமா லெவல் 2 வந்து 11th ஆர் 12th காமனாக 11th தான் கொடுப்பாங்க ஓகேவா. இப்போ யூஜி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஎட் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள அந்த கிளாஸ் அலாட் பண்ணுறது அதாவது லெவல் 1 லெவல் 2 அதுக்கு எப்படி நம்ம TLM ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் அதுக்கு எப்படி நம்ம லெசன் பிளான் வந்து டிவைட் பண்ணி லெசன் பிளான் ரெக்கார்டுக்குமே எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா. லெவல் 1 லெசன் பிளான் ரெக்கார்டுக்கு இது லெவல் 2 லெசன் பிளான் ரெக்கார்டுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் லெவல் 1 அப்படிங்கிறது 6th-லேருந்து 8th வரைக்கும் உள்ள கிளாஸஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் அண்ட் லெவல் 2 அப்படிங்கிறது மோஸ்ட்டாக 9th ஓகேயா. காமனாக எந்த போர்ஷன் கவர் பண்ணுவாங்க அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள போர்ஷன்ஸ் கவர் பண்ணுவாங்க. இப்போது ஸ்கூல் டீச்சிங் ப்ராக்டிஸ் விடுவாங்க இல்லையா அங்கே வந்து டீச் பண்ணுறதுக்கு நமக்கு லெசன்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ என்ன போர்ஷன்ஸ் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் சம்டைம்ஸ் அது என்ன ஜூலையும் இன்க்ளூட் ஆகும் அண்ட் ஜான்வரியில் உள்ள போர்ஷன்ஸும் இன்க்ளூட் ஆகும் சில டைம் தான் ஓகே. ஆனால் காமனாக என்னென்ன போர்ஷன்ஸ்னால் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள போர்ஷன்ஸ் ஓகே. இப்போது 6th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். லெவல் 1 6th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் இது வந்து டேர்ம் 1ம் 2ம் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் ஸ்டோன் சூப் இதில் வந்து கிராமருமே இன்க்ளூட் ஆகும். நான் வந்து டாபிக்ஸில் கிராமர் ஆட் பண்ணல ஸோ ஆட் கிராமர் ஆல்சோ. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் டீம் ஒர்க் திங்க் டு வின் ட்ரிப் டு ஊட்டி ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் கலிவர்ஸ் ட்ராவல் இந்தியன் சீசன் ஓகேயா. இப்போ நான் வந்து டாபிக்ஸ் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 டாபிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லெசன் பிளான் ரெக்கார்டுக்கு எப்படி எழுதுவோம் 25 இல்லைனா 30 லெசன் பிளான் எழுதுவோம் ரைட். அப்போது இந்த 10 டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணணும் 25ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அது எப்படின்னா இப்போது எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட் அப்படிங்கிற ஒரு லெசன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது ஒரே கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது எப்படி ஆகும் 2-3 கிளாஸ் எடுக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறது என்ன எடுக்கிறோமோ அதுக்கு தான் நம்ம லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போது விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட் அந்த டாப்பிக்கை ஒரு 2-3 கிளாஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு 2-3 லெசன் பிளானை நம்ம டிவைட் பண்ணிப்போம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் கீழே இன்னும் சொல்கிறேன் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ ஃபார் ரெக்கார்ட் டிவைட் திஸ் டாபிக் இன்டு 25 சம்டைம்ஸ் 30 லெசன் பிளான் கூட இன்க்ளூட் ஆகும் ஓகே. இது டாபிக்ஸ் அண்ட் இது நாங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய TLM லிஸ்ட்டு. இது உங்களுக்கு காலேஜில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எங்ககிட்ட இருக்கக்கூடிய TLM லிஸ்ட். இந்த சார்ட்ஸ் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ரிட்டன் சார்ட் வந்து லெவல் 1க்கு 15 அண்ட் லெவல் 2க்கு 15 டோட்டலாக 30. அதே க்ரியேட்டிவ் சார்ட் அண்ட் இல்லைனா பிக்சர் சார்ட் அது 5 அண்ட் 5 டோட்டலாக 10. அதே மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வரும். மேட்ச் போர்ட் 4 மேட்ச் போர்ட் கண்டினியூஸ் சார்ட் 4 வரும். ரொட்டேட்டிங் சார்ட் 4 வரும். புக்லெட் வந்து 2 வரும். எலக்ட்ரிக் போர்டு வந்து 2 வரும் அண்ட் ஓப்பன் போர்ட் 2 இன்சர்ட் போர்ட் 2 ட்ரீ சார்ட் 4 OHB ஷீட் 4 கட் அவுட் வந்து 2 ஒர்க்கிங் மாடல்ஸ் 2 நான் ஒர்க்கிங் மாடல்ஸ் 2. இது TLM லிஸ்ட்டு. இந்த TLM லிஸ்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த லெசன்ஸை பேஸ் பண்ணி TLM ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது எப்படின்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட லெசன் பிளான் ரெக்கார்ட் எழுதுவீங்க இல்லையா அதில் ஒவ்வொரு லெசன் பிளான்லேயும் என்னென்ன சார்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு காலம் ஃபில் பண்ணுவீங்க. அந்த காலம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எங்ககிட்ட இருந்து இல்லையா இந்த TLM லிஸ்ட்டு இந்த சார்ட்ஸை நான் அப்படியே எழுதியிருக்கேன். என்னென்ன சார்ட் ஃப்ளாஷ் கார்ட் மேட்ச் போர்ட் கண்டினியூஸ் சார்ட் ரொட்டேட்டிங் போர்ட் புக்லெட் எலக்ட்ரிக் போர்ட் ஓப்பன் போர்ட் இன்சர்ட் போர்ட் ட்ரீ சார்ட் OHB ஷீட் கட் அவுட் ஒர்க்கிங் மாடல் நான் ஒர்க்கிங் மாடல். அதுக்கப்புறமா டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் வருமோ அந்த டாபிக்ஸை நான் சைடில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட் அதை நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் லெசன் பிளானுக்காக ஓகே. எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட் ஒரு லெசனை 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அது ஒரு போயம் அதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கும்போது 25 லெசன் பிளான் டாபிக்ஸ் வரும் ஓகே.
இந்த 10 டாபிக்ஸை நான் 25 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சில பேருக்கு 30 கூட ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். ஒரே லெசனை 3 இல்லைனா 4. அண்ட் இதில் நான் கிராமரை இன்க்ளூட் பண்ணல. ஸோ கிராமரும் இன்க்ளூட் ஆகும்போது கொஞ்சம் கூட டாபிக்ஸ் வரும். இப்போ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட் அந்த டாப்பிக்கில் நான் என்னென்ன எழுதியிருக்கேன், சார்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு, ஓஹெச்பி ஷீட்டு. அதே லெசனுக்கு தான் அடுத்த லெசன் பிளானில், 2வது லெசன் பிளானில் சார்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு, ரொட்டேட்டிங் போர்டு. அதே லெசனுக்கு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ் கார்டு, அப்புறமா ஒரு ட்ரீ சார்ட். ஸோ இந்த ஒரு லெசனில் மட்டுமே நான் எத்தனை TLMs மேக் பண்ணியிருக்கேன், 2 சார்ட்டு, 3 ஃப்ளாஷ் கார்டு, ஒரு ரொட்டேட்டிங் போர்டு, அப்புறமா ஒரு ட்ரீ சார்ட், ஒரு ஓஹெச்பி. ஓகேயா? இதே மாதிரி எல்லா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் என்னென்ன சார்ட் நம்மளால் செய்ய முடியுமோ அதை செய்யணும். இவ்வளோ தான் செய்யணும்னு லிஸ்ட்டு கிடையாது, இதுக்கு மேலே நிறைய செய்யணும். அண்ட் மாடல்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்குமே ஒரு மாடல் இருக்கிற மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அந்த டாபிக் பார்த்தாலும் சார்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு, எலக்ட்ரிக் போர்டு, அப்படியே நம்ம இது நான் ரஃபாக மேக் பண்ண லிஸ்ட்டு தான். ஓகேயா? இதே மாதிரி நீங்களும் லிஸ்ட்டு மேக் பண்ணிவிட்டு சார்ட்ஸ் மேக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது கண்டென்ட் எல்லாம் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே புரியும். இந்த லெசனில் நம்ம சார்ட் மேக் பண்ணியிருக்கோம், மேட்ச் போர்ட் மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் லெசன் பிளான் ரெக்கார்டுக்கு ஃபில் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டோட்டலாக பார்க்கலாம். எங்களோட லிஸ்ட்டில் எத்தனை சார்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். ரிட்டன் சார்ட் வந்து 30, க்ரியேட்டிவ் சார்ட் வந்து 10. ஸோ டோட்டலாக பார்த்தா 40 சார்ட்ஸ் வரும். அதுவே லெவல் 1க்கு மட்டும்னு பார்த்தா 20 சார்ட்ஸ் வரும். ஓகே, ஒரு லெவலுக்கு 20 சார்ட்ஸ் நாங்கள் மேக் பண்ணுவோம். இந்த லிஸ்ட்டு லெவல் 1 ஆன 6th ஸ்டாண்டர்டுக்குள்ளது. இதில் இப்போ நான் சார்ட்ஸ் டிக் பண்ணியிருக்கிற காலமை கவுண்ட் பண்ணால் போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20 சார்ட்ஸ் வருது. அதே மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் எவ்வளோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ், 15 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எங்களோட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது நான் டாபிக் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கிற TLMலையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 15 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வரும். அப்புறமா மேட்ச் போர்ட் 2, கண்டினியூஸ் சார்ட் 2, ரொட்டேட்டிங் சார்ட் 2, புக்லெட் 2, எலக்ட்ரிக் மேட்ச் போர்டு வந்து 1, ஓப்பன் போர்டு 1, இன்சர்ட் போர்டு 1, ட்ரீ சார்ட் வந்து 2, OHB ஷீட் 2, கட் அவுட் 2, ஒர்க்கிங் மாடல் 1, நான் ஒர்க்கிங் மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு நான் மேக் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டு. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், லெவல் 2க்குமே மேக் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், லெவல் 2 9க்கான டாபிக்ஸ் நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி இது மாதிரி லிஸ்ட் மேக் பண்ணல. இது மாதிரி நீங்களும் லிஸ்ட் மேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வந்து நான் கிராமரை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே பாருங்கள், லெவல் 2 9th உள்ள டாபிக்ஸ்: Old Man River, Phrases and Classes, On Killing a Tree, Earthquake, 17 Oranges, Models. இது வந்து கிராமர் டாபிக். அப்புறமா The Spider and the Fly, The Cat and the Painkiller, What are the Elixir of Life, Tense, The River, Little Cyclone, The Story of a Grizzly Cub, From Zero to Infinity. இந்த டாபிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், 25 லெசன் பிளானாக ஸ்ப்ளிட் பண்ணி என்னென்ன சார்ட்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.